ஊனமாக இருப்பது குறியா? கால்களை விருப்பாக பார்த்தாள். அன்று அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரை நாள் விடுமுறை விட 7ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவன் மொட்டை வெயிலில் சாலையில் நடந்தபடி வருகின்ற இருசக்கர வாகனங்களில் எல்லாம் லிப்ட் கேட்டான். ஒரு வண்டி கூட நிற்காமல் சர சரென அவனை கடந்து சென்று கொண்டிருந்தன. அவன் நடந்தபடியே திரும்பி திரும்பி வண்டி வருகிறதா என்று பார்த்தபடி பயணிக்க ஒரு மாற்றுத்திறனாளி இளம் பெண்ணின் ஸ்கூட்டி அவன் அருகே வந்தது. அவனோ அந்த 4 சக்கர மாற்றுத்திறனாளியின் ஸ்கூட்டியில் லிப்ட் கேட்பது தரை குறைவானது என நினைக்க, அந்த மாற்றுத்திறனாளி இளம்பெண் அவன் மொட்டை வெயிலில் நடப்பதை பார்த்து அவன் அருகே ஸ்கூட்டியை நிறுத்தி எங்கே போறேன்னு கேட்க, சிறுவன் பழனி தோப்பு போகணும்கா என்றான். பள்ளியிலிருந்து அந்த ஊர் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளம்பெண் நித்யாவோ இடையே பாதை வழியில் திரும்பும் இன்னொரு ஊருக்குள் செல்ல இருப்பவர். சரி ஏறுப்பா, நான் கொஞ்ச தூரம் தான் போறேன், அதுக்கப்புறம் நீ வேறவங்க வண்டியில் லிஃப்ட் கேட்டு போயிடு என்று நித்யா சொல்ல, ஓகேக்கா என்று சிறுவன் அந்த மாற்றுத்திறனாளி ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்தான். ஆன்லேயே இருந்த வண்டி எக்ஸ்கலேட்டரை முறுக்கியதும் மெல்ல நகர ஆரம்பித்தது. காற்று அவர்கள் இருவரின் தலைமுடியை கோதியது. ஸ்கூட்டியை ஓட்டியபடியே பஸ்ல கூட்டமா தம்பி என்று நித்யா கேட்க, ஆமாங்கா, இன்னைக்கு ஏதோ விசேஷ நாள் போல, செம்ம கூட்டம். 2 மாசத்துக்கு முன்னாடி பஸ்ல தொங்கிட்டு போய் கால் தவறி கீழே விழுந்துட்டேன். தலையில அடிபட்டு 11 தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு, அதான் கூட்டத்துல ஏறல என்றான். அச்சோ, பார்த்து ஜாக்கிரதையா இரு தம்பி என்று அக்கறையாக சொல்லியபடியே ஸ்கூட்டியை ஓட்டினார் நித்யா. நித்யா மெயின் ரோட்ல இருந்து தன் ஊருக்கு போகும் டேர்ன் அருகே வந்ததும் அவரது வண்டி திடீரென ஆஃப் ஆனது. செல்ஃபை அழுத்தி அழுத்தி அவர் ஸ்டார்ட் செய்து பார்க்க வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சிறுவன் என்னாச்சுங்க என்றபடி கீழே இறங்க, தெரியல தம்பி, திடீரென மக்கர் பண்ணுது என்றார் நித்யா. பெட்ரோல் தீர்ந்திருக்குமுங்கா என்று சிறுவன் சொல்ல, நேத்து சாயந்தரம் தான் 200 ரூபாய்க்கு போட்டேன், அதுக்குள்ள எப்படி தீர்ந்திருக்கும் என்று குழப்பமாக கேட்க, பின்னாடி பெட்ரோல் டேங்க் லாக் உடைந்திருப்பதை கவனித்தான் சிறுவன். அக்கா, பெட்ரோல் டேங்க் லாக் உடைஞ்சிருக்கு, எவனோ பெட்ரோல் டேங்க் லாக்கை உடைச்சு பெட்ரோல் திருடி இருக்கான் என்று சிறுவன் சொல்ல, நித்யா அதிர்ந்து போய் முகம் வாடினார். ஸ்கூட்டியிலிருந்து இறங்கி காலை நொண்டியபடி வந்து வண்டி பின்னாடி பார்த்தார். ஆம், லாக் உடைந்திருந்தது. அதை பார்த்ததும் நித்யாவின் கண்கள் கலங்கியது. இந்த வண்டியில கூட பெட்ரோல் திருடுறாங்கன்னா அவன்கள்லாம் மனுஷங்களா என்று டென்ஷன் ஆகி அவர்களை திட்டி நொந்து கொள்ள, சிறுவன் நித்யாவின் நிலையை கண்டு வருந்தினான். நித்யா தன் ஹேண்ட் பேக்கிலிருந்து ஆண்ட்ராய்டு போனை எடுக்க, போன் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி இருந்தது. உடன் பிறந்த அண்ணனின் நம்பர் மட்டும்தான் மனப்பாடமாக தெரியும். அந்த அண்ணனும் நேற்றுதான் வெளியூர் கிளம்பினார். ஆக அவரை அழைக்க முடியாது. நித்யாவின் முகம் மேலும் வாடி போகி மேலும் கலங்கியது. சிறுவன் அவரது முகத்தை கவனித்தான். இப்போ எப்படிங்கா நீங்க போவீங்க என்று சிறுவன் கேட்க என்று சலித்து, அதான் தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது வந்தா பெட்ரோல் வாங்கியார சொல்லலாம், ஆனா கையில அவ்வளவு காசும் இல்ல, பெட்ரோல் பங்கும் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு என்று வருத்தத்துடன் பதில் அளிக்க, சிறுவன் அவரது முகத்தை சில நொடிகள் பார்த்துவிட்டு அவர் செல்ல வேண்டிய டேர்னை பார்த்தான். நான் வேணா வண்டியை தள்ளி விடுறேன்கா என்று சிறுவன் சொல்ல, ஐயோ தம்பி வேணா, நீ ஊருக்கு லிஃப்ட் கேட்டு போ, நான் யாராச்சும் பிடிச்சு போயிருக்கிறேன் என்று நித்யா பதில் அளித்தார். நித்யாவை அப்படியே விட்டு விட்டு செல்ல சிறுவனுக்கு மனம் வரவில்லை. பரவாயில்ல உட்காருங்கக்கா, நான் தள்ளி விடுறேன் என்று நம்பிக்கையுடன் வற்புறுத்தும் குரலில் அழுத்தி பேச, இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தம்பி என் வீடு, இந்த மொட்டை வெயில்ல எப்படி தள்ளுவ, நிறைய வேகத்தடை இருக்கு, மேடு பள்ளம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று நித்யா சொன்னார். சிறுவன் சட்டென்னு, அக்கா நான் எதையும் கஷ்டம்னு நினைக்கிறது இல்லை, நீங்க உட்காருங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி நித்யாவின் கையை பிடித்து இழுக்க, நித்யா நொண்டி நொண்டி நடந்து ஸ்கூட்டியில் ஏறி உட்கார்ந்தார். நித்யாவுக்கு மனமே வரவில்லை. உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறேன் தம்பி என்று நித்யா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று சொல்லி தன் ஸ்கூல் பேக்கை கழட்டி ஸ்கூட்டியின் முன்பக்கத்தில் வைத்தான். போலாம் ரைட் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சிறுவன் வண்டியை தள்ள ஆரம்பிக்க, நித்யா மனதுக்குள் அந்த பெட்ரோல் திருடனை அசிங்கம் அசிங்கமாக திட்டினார். கொஞ்ச தூரம் வேகமாக தள்ளிய சிறுவன் மெதுமெதுவாக தளர்ந்தான்.
ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சக்தியை திரட்டி திரட்டி வண்டியை தள்ளியபடியே ஓடினான். அவ்வாறு வண்டியை தள்ளியபடியே ஓடத் தொடங்க அடுத்த சில நிமிடங்களில் அவன் செருப்பு அறுந்து போனது. உஸ் என்று வருந்திய சிறுவன் நித்யாவுக்கு தெரியாதபடி 2 செருப்புகளையும் அப்படியே சாலையில் கழட்டி விட்டபடி தொடர்ந்து ஸ்கூட்டியை தள்ளிக்கொண்டு ஓடினான். அந்த சாலையோரம் மரங்கள் எதுவும் பெரிதாக இல்லாததால் சாலையில் வெயில் அப்பியது. சிறுவன் அதை பொருட்படுத்தாமல் சக்தியை திரட்டி திரட்டி வண்டியை தள்ளினான். நித்யாவுக்கு தன்னுடைய இயலாமையை நினைத்து அசிங்கமாக இருந்தது. அவரது முகத்தோல் சங்கடத்தில் நெளிந்து தவித்தது. வண்டியை தள்ளியபடி மரங்கள் பெயர் அளவுக்கு கூட இல்லாத அந்த சாலையின் வளைவான திருப்பங்களிலும் குண்டும் குழிகளும் அடிக்கடி வந்த வேக தடைகளிலும் ரொம்ப சிரமப்பட்டு வண்டியை தள்ளியபடி ஓடினான். அவனது நெற்றியில் வியர்வை அருவியை வடிந்தது. சாலையில் வரிசையாய் அவனது வியர்வை விழுந்து வெயிலில் அது சட்டென மறைந்து போனது. அவனது சட்டை வியர்வையில் நனைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஈரமானது. அவனை மேலும் சோதிக்கும் வகையில் வந்தது ஒரு செங்குத்தான மேடு. தொண்டை வறண்டு போக வண்டியை மிக அதிக அழுத்தம் கொடுத்து தள்ளியபடி ஓடினான். அது மதிய நேர கிராமத்து சாலை என்பதால் பெரிதாக வாகனங்களில் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. அப்படியே சாலையில் வந்த 1-2 பேரும் சிறுவனையும் நித்யாவையும் பொருட்படுத்தாமல் கடந்து சென்றனர். தம் பிடித்து கை கால்கள் நடுங்க சிறுவன் அந்த செங்குத்தான மேட்டில் வண்டியை தள்ள நித்யா கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு வந்திருக்கிறார். மேட்டை தொடர்ந்து பள்ளம் வர அப்பொழுது வண்டியை தள்ள சிறுவனுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்தது. பேச்சு கொடுத்தால் மேலும் சிறுவனுக்கு மூச்சு வாங்கும் என்பதால் அமைதியாகவே இருந்தார் நித்யா. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்கா என்று சிறுவன் கேட்க, இதோ இதான் என் வீடு என்று ஏதாவது ஒரு வீட்டை காட்டி பொய் சொல்லிவிட்டு சிறுவனை அவன் ஊரை பார்த்து போக சொல்லலாம் என நினைத்தார் நித்யா. ஆனால் அப்படி செய்தால் ஒரு வாய் தண்ணியோ ஜூஸோ கொடுக்க முடியாது என்பதால் இவ்வளவு தூரம் வந்த சிறுவனை அசிங்கப்படுத்தியது போல் ஆகிவிடும். சிறுவனை தன் வீட்டிற்கு அழைத்து முறையாக உபசரித்து அனுப்புவதுதான் சரி என்று நினைத்தாள் நித்யா. சிறுவன் கேட்ட கேள்விக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குப்பா என்று நித்யா பதில் சொல்ல, உடல் சோர்வடைந்த போதும் கூட அவ்வளவுதானா என்று சொன்னபடி அவன் வண்டியை தள்ளியபடியே ஓடினான். தார் சாலை வெயிலில் அவனது பாதங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாகி போயிருந்தது. சிறிதும் மனம் தளர்வின்றி தள்ளிக்கொண்டே ஓடினான். மேகங்கள் காற்றில் மிதந்து மெல்ல மெல்ல பயணித்தது. ஆகாயத்தில் அதிக உயரத்தில் பறந்த கழுகு ஒன்று அந்த சிறுவனையும் நித்யாவையும் பார்த்து அவர்களை சுற்றி வட்டமிட்டது. ஆனால் அது சிறுவனுக்கும் நித்யாவுக்கும் தெரியவில்லை. முடியலனா நிறுத்தி நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து எடுத்து போவோலாம்டா தம்பி என்று நித்யா சொல்ல, சிறுவன் வைராக்கியமாக என்னால முடியாததுன்னு எதுவும் இல்லங்கா என்று சொன்னபடி வண்டியை தள்ளிவிட்டான். ஒரு வழியாக மிச்சமிருந்த 3 கிலோமீட்டர் கடந்தது. அரசு திட்டத்தில் கட்டிய வீடு வந்தது. அதுதான் நித்யாவின் வீடு. அப்பாடா வீடு வந்துருச்சு தம்பி என்று சொல்ல சிறுவன் வண்டியை தள்ளுவதை நிறுத்தினான். நித்யா ஸ்கூட்டியிலிருந்து கீழே இறங்கி சிறுவனை பார்க்க அவனது முகம் முழுக்க வியர்வை. அவனது சட்டையின் முன்பக்கமும் பின்பக்கமும் வியர்வையால் முழுவதுமாக நனைந்திருந்ததை கண்டு பேச்சற்று போன நித்யா அவனது கால்களை பார்த்தாள். வெறும் காலுடன் இருக்கிறான் என்பதை பார்த்து அதிர்ந்து, டேய் தம்பி செருப்பு எங்கடா என்று கேட்க, வண்டியை தள்ள ஆரம்பிச்ச கொஞ்ச தூரத்திலேயே அறுந்து போச்சுங்கா என்று அலட்டி கொள்ளாமல் பதிலளித்தான். ஐயோ என்று பதறி, சரி உள்ளே வாடா என்று முன்னே நொண்டி நொண்டி நடந்து அவனை தன் வீட்டிற்குள் அழைத்தார். சிறுவன் அவர் அழைப்பை ஏற்று ஸ்கூட்டியிலிருந்து பேகை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வெறும் காலுடன் போக எத்தனைக்க, அக்கா காலை கழுவிக்கிறேன் என்று சொல்லி பாத்ரூமை தொலாவினான். ஓரமாக இருந்த பாத்ரூம்குள் சென்று வியர்த்திருந்த கை கால்களை முகமெல்லாம் கழுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். வீட்டிற்குள் ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருந்தார். வியர்த்து நனைந்த சட்டையுடன் சிறுவன் வீட்டினுள்ளே நுழைவதை பார்த்து பாட்டியின் முகத்தில் ஒரு கடுகடுப்பு இருந்தது. அந்த பாட்டி சிறுவனை பார்த்து இதாரு என்று கொஞ்சம் எரிச்சல் கலந்து சத்தமாக கேட்க, என் வண்டியில எவனோ பெட்ரோல் திருடிட்டு போயிட்டான். மெயின் ரோட்ல இருந்து இந்த பையன் தான் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்தான் என்று சொல்லிவிட்டு சமையற்கட்டிற்குள் சென்றார். டீ வைக்கலாம் என்றால் பால் குண்டாவில் சுத்தமாக பால் இல்லை. பாட்டி அடிக்கடி டீ வைத்து வைத்து குடித்து முடித்திருந்தார். வீட்டில் ஃப்ரிட்ஜும் இல்லாததால் ஐஸ் கட்டி வாங்கி வர ஒரு கையில் குண்டாவையும் இன்னொரு கையில் சிறுவனுக்கு சொம்பில் தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தார் நித்யா. இரு தம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு சாலைக்கு வந்து நொண்டி நொண்டி நடந்து பக்கத்து வீட்டில் ஐஸ் கட்டி கேட்டார். இன்னைக்கு போட்டு வைக்கல என்று முதல் வீடு சொல்ல,
அடுத்த வீட்டில் குண்டாவை நீட்டி ஐஸ் கட்டி கொடுங்கா என்று கேட்க ஃப்ரிட்ஜு ரிப்பேர் என்று அந்த வீடு பதில் சொல்ல அடுத்தடுத்த வீடுகள் ஒவ்வொரு பதிலாய் சொல்ல 7வது வீட்டில் ஒரு வழியாக ஐஸ் கட்டி கிடைத்தது. ஐஸ் கட்டி கிடைத்த மகிழ்ச்சியில் நித்யா குண்டாவை கையில் ஏந்தியபடி கடவுளே ஐஸ் கட்டி கரைஞ்சு போயிடக்கூடாதுப்பா என்று தனக்குத்தானே பேசியபடி வேக வேகமாக அந்த மொட்டை வெயிலில் நடந்தார். ஐஸ் கட்டி கரைவதற்குள் ஒரு வழியாக வீடு வந்தடைந்த நித்யா சிறுவனை பார்த்து புன்னகைக்க பாட்டி நித்யாவை பார்த்து ஏண்டி அறிவு கட்டவளே என்று திட்டத் தொடங்கினார். உன்கிட்ட ஏதாவது காசு இருந்தா கொடு, அந்த பையனுக்கு கொடுத்து அனுப்பலாம். பாட்டி அவளை கொஞ்சம் கோபமாக பார்த்துவிட்டு சுருக்கை பையை எடுத்து அதிலிருந்து ஒரு பழைய 10 ரூபாய் தாளை எடுத்தார். அது அழுக்கு படிந்து ஆங்காங்கே கிழிந்து போயிருந்தது. இந்தா இதை கொடுத்து தட்டிவிடு போகட்டும் என்று பாட்டி சொல்ல நித்யா கோபமாகி அடைச்ச உனக்கோ அந்த பெட்ரோல் திருடனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கடிந்து கொண்டு நொண்டி நொண்டி நடக்க சிறுவன் ஜூஸை குடித்து முடித்து ஆல் சுவற்றில் மாட்டியிருந்த அன்னை தெரீசா படத்தையும் நித்யா தன் மாற்றுத்திறனாளி தோழிகளுடன் சாலையில் ஒருவரிடம் நிதி வசூலிப்பது போல எடுக்கப்பட்டிருந்த போட்டோவையும் பார்த்தான். நித்யா அவனை ஓரை கண்ணால் பார்த்துவிட்டு பெட்ரூமுக்குள் சென்று பெட்டை தூக்கி பார்க்க அதற்கடியில் பெட்டில் இருந்து படிந்த மண்ணுக்கு நடுவில் ஒரு 100 ரூபாய் தாள் இருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த 100 ரூபாய் தாளை எடுத்து நொண்டி நொண்டி நடந்த சிறுவனிடம் வந்து இந்தாப்பா செருப்பு வாங்கிக்கோ என்று நீட்ட ஐயோ அக்கா காசெல்லாம் வேண்டாங்க்கா என்று சொன்னான் சிறுவன். அதை பார்த்தபடி இருந்த பாட்டி ஐயோ 100 ரூபாய் எடுத்து நீட்டாளே என்று சத்தமாக புலம்ப அதை சட்டை செய்யாத நித்யா வலுக்கட்டாயமாக அவனது பாக்கெட்டிற்குள் அந்த 100 ரூபாய் தாளை திணித்தார். சிறுவன் பாட்டியை பார்க்க பாட்டி அவனை முன்பு போலவே அருவருப்பு கலந்து முறைத்தார். சரிங்கா வரேன் என்று சொல்லிவிட்டு தன் ஸ்கூல் பேக்கை எடுத்து மாட்டிய சிறுவன் சட்டென அந்த வீட்டின் ஒரு ஓரத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகள் நிதி திரட்டும் பெட்டி என்று எழுதியிருந்த பெட்டிக்குள் அந்த 100 ரூபாயை திணித்துவிட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறி சாலையை நோக்கி ஓடினான். இவ்வளவு நேரம் அவனை அருவருப்பாகவும் கயவனாகவும் இலக்காரமாகவும் பார்த்த பாட்டியின் முகம் வெளுத்து போனது. சிறுவனின் கையால் பலாரென அறை வாங்கியது போல் உணர்ந்தார் பாட்டி. நித்யா சிறுவனின் அச்செயலை கண்டு எச்சிலை விழுங்கிவிட்டு நொண்டி நொண்டி நடந்து வந்து சாலையில் நிற்க வெயில் அப்பும் அந்த சாலையில் வெறும் காலுடன் ஓடிக்கொண்டிருந்தான் சிறுவன். டேய் தம்பி நில்றா என்று நித்யா பல முறை அவனை அழைக்க அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் பொடி சுட சுட ஓடிக்கொண்டிருந்தான். நித்யா அவனது கால்களையே பார்க்க வளைவான சாலையில் அந்த கால்கள் மெல்ல மெல்ல ஓடி மறைந்தது. அந்த சாலை மிக அமைதியாக இருந்தது. அந்த சாலையிலேயே பார்த்து கொண்டிருந்த நித்யா அந்த சிறுவனை துரத்தி பிடித்து சாரிடா தம்பி என்று சொல்ல முடியவில்லையே என நினைத்து தனது கால்களை வெறுப்பாக பார்த்தார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.